மல்லிப்பொடி, வித்தியாசமாக வச்சு குழம்பு. இது மிளகாய் பொடி, வெங்காயம் இருக்கு போட்டு எல்லாத்தையும் இங்கே கிண்டியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு காலை வேலை பாருங்க, முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு இருக்கோம். அதுவும் எட்ட மாட்டேங்குது. கம்பை வச்சு நானும் இழுத்து பார்க்குறேன், எட்டுதில்லை. எட்ட முடிஞ்ச அளவு நான் கீரையை ஒடிச்சேன். அதோட எனக்கு ஒடிக்க முடியல. அதோட எங்கள் வீட்டுக்கார ஒடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்களே நகண்டு வந்து கீரையை ஒடிச்சு தந்தாங்க. நானும் விடலை. நானும் எட்ட முடிஞ்சளவு படிச்சுட்டு தான் இருந்தேன். அதோட எங்கள் வீட்டுக்காரருக்கு எட்டிருச்சு. அந்த ஊண்டி நடக்கிற ஸ்டிக்கை வச்சு கொப்பை வளைச்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் எட்டலை. எட்ட முடிஞ்ச அளவு வளைச்சு முடிச்சாங்க. அதோட முருங்கைக்கீரையில சரியான எறும்பு வேற. அவங்க உடம்பு ஃபுல்லா எறும்பு. ரொம்ப ஓரத்துல போகாதீங்க. இந்த ஸ்டிக்கை வச்சு வளைக்க முடிஞ்ச அளவு வளைச்சிட்டாங்க. வளைச்சு ஒடிச்சாச்சு. உடைச்சிட்டு முருங்கைக்கீரையை வச்சுட்டு வரவாலேனா நல்லா அலசிட்டு சாதம் வேற இங்கே வெந்துக்கிட்டு இருந்துச்சு. சாதத்தை வடிச்சிட்டு அடுப்பு வேற அமர்ந்துருச்சு. அங்கே கீரை ஒடிக்க போனால் அடுப்பு அமர்ந்துருச்சு. பாத்திரம் கழுவலை. நாங்கள் கீரை ஒடிக்கிறதுலயே மும்முரம் ஆயிட்டோம். அதோட மீன் வாங்கியிருந்தோம் அன்னைக்கு. சரி, மீனை குழம்பு வச்சுட்டு கீரையை பிரட்டிட்டு சாதத்தை அடிச்சிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அதோட சாதத்தை அடிச்சிட்டு மீன் வாங்கியிருந்தோம். அதோட மீன் நறுக்கணும். மீன் மணலை மீன், நல்ல பெரிய மீன் தான். மணலை மீன் அந்த இதை பூரா வெட்டி எடுத்தோம். வெட்டி எடுத்துட்டு எனக்கு வந்து மீன் நறுக்கிறது அருவாள்லாம் எனக்கு நறுக்க தெரியாது. அருவாமனை தான். ஏற்கனவே 3 அருவாமனை உடைஞ்சிருச்சு. அருவாமனையில் நறுக்கி எனக்கு அருவாலே நறுக்க தெரியாது. அதாவது மீன் நறுக்கிட்டு இருந்தேன். பூனை வேற வந்துருச்சு எதற்கு. பூனை வந்துருச்சு. பூனைக்கு அள்ளி வை அப்படின்னு சொன்னாங்க. பூனைக்கு அள்ளி வச்சுட்டு அப்ப நம்ம என்னத்தை சாப்பிடுறது? அந்த மீன் துள்ளுது பாருங்க. ஒரு மீனை 2 பீஸா போட்டு நறுக்குனேன். 2 பீஸா போட்டேன். நான் மீன் நறுக்கிறதா இருந்தால் எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஒரு சில பேர் வேகத்திலே நறுக்கிடுவாங்க. எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா நறுக்கி மீனை நறுக்கி நல்லா 2 பீஸா போட்டாச்சு. 2 பீஸா போட்டு மீனை 4 தடவை மீன் அலசுனேன். இந்த இருக்கிற அந்த குடம் தண்ணியே காலி. மீன் அலசுனது இவ்வளோக்கும் 1/2 கிலோ மீன் தான். 1/2 கிலோ மீன் தான். மீன் பொரியெல்லாம் பண்ணலை. எல்லா மீனையும் குழம்பு வச்சுட்டேன். முருங்கைக்கீரை பரட்டினதுனால மீனை வறுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதோட எல்லாத்தையும் குழம்பு வச்சுட்டேன்.
குழம்பு வச்சுட்டு இந்த நறுக்கிற மிச்சத்தெல்லாம் பூனை நின்றுச்சு. பூனைக்கு அள்ளி போட்டு பூனை சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு போனோம்னா மீன் நம்மளுக்கு இல்லை. அதோட உப்பு போட்டு மீனை நல்லா பெனஞ்சு மீனை நல்லா அலசினேன். உப்பு போட்டு நல்லா பிரட்டிடணும். பிரட்டினா தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். நல்லா அலசிடணும். நல்லா அலசிட்டேன். இது 2வது அலசு. 3-4 அலசு அலசிடணும் மீனை நல்லா. அதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அலசியாச்சு. 3வது அலசு. தண்ணி அந்த குடமே காலி. 3-4 அலசு அலசிட்டு மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டால் அதோட முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கணும்னு பாருங்கள். இன்னும் எனக்கு வைக்க தெரிஞ்ச அளவு இதுதான். நான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரே சொல்லுவாங்க, மீனும் கறியும் மட்டும் நல்லா வைக்கிற, சாம்பார் வைக்க தெரியல, புளிக்குழம்பு வைக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. நான் வைக்கிறேன். ஆனால் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னது? இது மல்லிப்பொடி, மீன் குழம்பு பொடி. பொடிலாம் அரைக்கிறதே இல்லை. பொடியெலாம் ஊசியிலே கிடச்சிரும். அரைச்சி எங்கள் அம்மாவுக்கு பொடி கொடுத்து விட்ருவாங்க. மல்லிப்பொடி அப்படியே இப்போவே போட்டு எல்லாத்தையும் இப்போவே போட்டு புளி கரைச்சி ஊற்றி நான் வைக்கிறது மட்டும் பாருங்கள். நல்லா வித்தியாசமாக வைக்கிற குழம்பு. இது மிளகாய் பொடி. நல்லா மிளகாய் பொடி நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுருணும். போட்டாச்சா அடுத்து புளி கரைக்கணும். புளியை கரைச்சி புளி கரைக்கணும். கரைச்சி மீன் குழம்பு தலையில் ஊற்றணும். மீன் குழம்பு தலையில் ஊற்றிடணும். அவ்வளோதானா? குழம்பு ரெடியா? நம்ம குழம்பு ஒரு வித்தியாசமான குழம்பு. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவும் தேவையில்லாத பொருள்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். எனக்கு சேர்த்தா அது பிடிக்காது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போட்டு எல்லாத்தையும் இங்கேயே கிண்டியாச்சு. தக்காளி பழம் அதை வதக்கலாம் மாட்டேன். வதக்கினா எனக்கு நல்லா தெரியாது. டேஸ்ட்டாக எனக்கு தெரியாது. மீன் குழம்புலேயே இப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டாச்சா? நீ அடுத்து எல்லாம் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் உப்பு போடணும். உப்பும் போட்டாச்சு. மீன் குழம்பு ரெடியாக போகுது. அவ்வளோதானா? அவ்வளோதான். நீ அடுப்பில் வைக்கணும். ஒரு சில பேர் எப்படி குழம்பு வைப்பாங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுருவாங்க. வச்சுட்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிருவாங்க. தாளிச்சிட்டு அப்புறம் பொடியை போட்டு கிண்டிட்டு புளியை கரைச்சி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு மீனை அள்ளி போடுவாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இங்கனே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு குழம்பு சட்டியில் அப்படியே தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு நான் எடுத்து அப்படியே ஊற்றிடுவேன் அடுப்பில். அவ்வளோதான் என்னுடைய குழம்பு. உள்ள ஊட்டிக்காம என்ன இருக்குது? எல்லாமே இருக்கா? எல்லாமே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ மிளகாயவும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை ஊற்றிடணும்.
இதை ஊற்றிட்டா மீன் குழம்பு ரெடி, டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே குழம்பு ஆயிடுச்சு ரெடி. என்ன ஊற்றிடணும், ஊற்றியாச்சு. உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் நான் வைக்கிற குழம்பு. ஓகே, அடுத்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தல மீன் குழம்பு ஊற்றி முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வைங்க. சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு வித்தியாசமாக வைப்பீங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் மீன் குழம்பு. அடுத்த ஸ்பெஷல் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை உருவிட்டு அதை பரட்டிட்டு அடுத்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை மீன் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பரட்டி சாப்பிட போகிறோம். இன்னும் அது கீரையை உருவிட்டு வதக்கணும். கீரைலாம் சும்மா பரட்ட மாட்டேன், நல்லா வதக்கிட்டு கீரையில் முட்டை போட்டுருவேன். 2 முட்டை உடச்சி ஊற்றினா கீரை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பச்சை மிளகா வெங்காயம் வச்சு முருங்கைக்கீரை நல்லா வதக்கியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. அது மேலே ஒரு முட்டை உடச்சி ஊற்றினோம்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சமையல் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், பார்த்துட்டு இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு, முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சாதம். அதனால் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்